போன கிளாஸில் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் லெசன் பார்த்தோம். இன்றைக்கி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு என்னென்ன கற்றுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன்னா என்ன, எக்ஸ்பிளைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இனர்ஷியானா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் த 3 laws ஆஃப் நியூட்டன். நியூட்டனோட 3 laws என்ன, அப்ளை நியூட்டோனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நியூட்டன் கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன, மொமெண்டம், இம்பல்ஸ்னா என்ன, டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா தான் யூஸ் பண்ணுறோம், மாஸ்னாலும் வெயிட்னாலும் ஒன்றா தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்குன்னு டிஃபரன்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். வெயிட்லெஸ்னஸ்ன்றது என்னது, அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஓட பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். லா ஆஃப் கிராவிடேஷனா என்ன, அதில் என்னென்ன யூசஸ் இருக்கிறதுனால. அண்டர்ஸ்டாண்ட் த வேரியேஷன்ஸ் இன் ஜி டியூ டு ஹைட் அண்ட் டெப்த். ஜினா என்னது, கிராவிட்டி. கிராவிட்டியோட வேரியேஷன்ஸ் ஹைட்டில் போகும்போது எப்படி இருக்குது, டெப்த் கண்டிஷனில் போகும்போது என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது கிராவிட்டிலன்னு பார்க்கலாம். சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். கடைசியாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ க்யூரியஸ் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் தம். அதனால தான் வந்து நிறையா சயின்டிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து நிறையா எமர்ஜ் ஆயிருக்காங்க, வேர்ல்டில் எமர்ஜ் ஆயிருக்காங்க. திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். ஒவ்வொரு விஷயமும் இன்னொரு விஷயத்தோட கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிட்டி ஏதோ ஒரு விஷயம்னு பார்க்காம அது நம்ம நடக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அதுக்கு பின்னாடி கிராவிட்டி பிரின்சிபிள் இருக்குது. ஸோ திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். சில பாடிஸ் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது, நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம எங்கே வச்சோமோ அதே இடத்துல இருக்குது. அண்ட் சம் ஆர் இன் மோஷன். நம்ம நடக்கிறோம், அந்த ஃபியூ திங்ஸ் வந்து என்னது மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளேனாக இருக்கட்டும், இதெல்லாம் மோஷனில் இருக்குது. எப்படி, ரெஸ்ட்டும் மோஷனும் இன்டர்ரிலேட்டட் டேர்ம்ஸ். ரெஸ்ட்டும் மோஷன்றது டிஃப்ரெண்ட்டு பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு திங்ஸ் வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்குது. சில திங்ஸ் வந்து மூவ் ஆக முடியுது அப்படின்னா அது எல்லாமே என்னது, இன்டர்ரிலேட்டட் டேர்ம்ஸ். In the previous classes, you have learnt about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion. Previous classesல நம்ம லீனியர் மோஷன்னா என்ன, சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஆசிலேட்டரி மோஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஃபார் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன் திஸ் யூனிட் லெட் அஸ் இன்வெஸ்டிகேட் த காஸ் ஆஃப் த மோஷன். நம்ம ஸ்டார்ட்ஸ் மூவிங் எ கொஸ்டின் தட் அரைசஸ் இன் அவர் பாடி இஸ் வாட் காசஸ் த பாடி டு மூவ். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அதை கொடுக்கறது மூலமாக அது வந்து என்னது, மூவ் ஆகுது. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து மூவ் ஆகுது. லெட்ஸே 1 மீட்டர் பர் செகண்ட் மூவ் ஆகிருக்கு. அப்போது இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகுதுன்னா ஏதோ ஒன்று தான் அதை என்னது ப்ளேஸ் பண்ண வைக்குது. சிமிலர்லி when a moving object comes to rest. ஸோ ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது, u=0 வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். யூ லைக் டு நோ வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட். எது வந்து அதை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் ஆர் சேஞ்சஸ் இட் டைரக்ஷன். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அதோட ஸ்பீடை கம்மி பண்ணாலோ அதை வந்து கூடினாலோ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாலோ. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு, சடனாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால அதோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். அந்த மோஷனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எது. ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் கொஸ்டின் இஸ் ஃபோர்ஸ். நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இங்கே மூவ் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த சைடு நம்மளுக்கு அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுதுன்னா பேக்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். அப்போது இங்கே ஒரு சேஞ்ச் டைரக்ஷன்னா இந்த சைடு போய்கிட்டு இருக்க ஒரு பாக்ஸ் மேலே இந்த சைடு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னது, ஃபோர்ஸ். இன் அ காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ மோஷன் எ பாடி நீட்ஸ் அ புஷ் ஆர் புல் டு மூவ். நம்ம என்ன சொல்லுவோம், அது புஷ் பண்ணு புல் பண்ணு அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த பாடி வந்து என்னதுக்கு வரும், ரெஸ்ட்டுக்கு வரும். அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவோம். ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஹென்ஸ் திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். உண்மையிலே அந்த புஷ்ஷு புல்லுன்றதுலாம் என்னது அப்படின்னா ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக அதோட டேரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம், ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண வைக்கலாம். Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. Force நியூட்டன் இல்லாமல் ஃபோர்ஸ் இல்லை அது. ஸோ அவர் ஐசக் நியூட்டன் வந்து 3 laws வந்து ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. These laws help you to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the forces acting on it. இந்த லா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாடியோட மோஷனை பற்றி தெரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவுது. அண்ட் ஆல்சோ டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன். அந்த மோஷன் வந்து ஃபியூச்சர்
ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப்டர் சம் டைம் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மோஷன் வந்து எப்படி நடக்கும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். இஃப் யூ நோ த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட், நமக்கு ஃபோர்ஸஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். பிஃபோர் நியூட்டன் ஃபார்முலேட்டட் திஸ் 3 laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. நியூட்டன் இந்த 3 laws of motionன்றது நியூட்டன் கொண்டு வந்த கான்செப்ட். மொத்தம் 3 laws இருக்குது. இந்த 3 லாஸை நம்ம நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸையும் மோஷனையும் பற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஐடியாஸாக இருக்கட்டும் அதில் இருந்தது. லெட் அஸ் ஃபஸ்ட்டு லுக் அட் தீஸ் ஐடியாஸ் அண்ட் தென் ஈவென்ச்சுவலி லேர்ன் அபவுட் நியூட்டன்ஸ் லா இன் இட்ஸ் யூனிட். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை இது பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு இப்போ இருக்க கான்ட்ரடிக்டரியாக இப்போ இருக்கிற என்ன இனோவேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு அதோட பற்றின பேசிக்கான நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மெக்கானிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the effect of force on bodies. இப்போ நம்ம ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனா அது மூவ் ஆகுது இல்லையா, அதை பற்றின ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதை படிக்கிறது பார்த்தினா பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் பேர் தான் என்னது மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னாலே என்னது மூமெண்ட், ஒரு மோஷன் நடக்குது அப்படின்றதுனால மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 branches, நேம்லி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். மெக்கானிக்ஸில் வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஸ்டாட்டிக்ஸ்ன்றது ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது. டைனாமிக்ஸ்ன்றது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை பற்றின ஸ்டடீஸ் தான் என்னது டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக்ஸ்ன்றது இட் டீல்ஸ் வித் அ பாடி விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுனால அதில் என்னது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் அங்கே வந்து என்னது அதோட ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸும் அது மூவ் ஆகிற ஃபோர்ஸஸும் ஈக்குவல் ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். பட் அந்த டைமில் என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். டைனமிக்ஸ்னால் அந்த ஃபோர்ஸஸ் வந்து இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நடக்கிறதுக்கு மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறத பற்றி படிக்கிறது தான் என்னது டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் as follows. இந்த டைனமிக்ஸ்ன்றதை அகெயின் வந்து கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ்னு 2ஆக பிடிக்கிறாங்க. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அந்த மோஷன் எப்படி டேக்ஸ் பிளேஸ் ஆகுது, அதோட காஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மோஷனை வந்து பற்றி படிக்கிறத வந்து கைனமேட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்னால் அது எதனால நடக்குது, அதோட ரீசன் என்ன, அந்த மோஷன் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற சேர்த்து படிக்கிறது, அந்த மோஷனோட சேர்த்து படிக்கிறது வந்து கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அரிஸ்டாட்டில்ன்றது ஒரு க்ரீக் ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட். த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஒரு எர்த்லி பாடிஸ், எர்த்தில் இருக்க எல்லா பாடிஸுமே அதோட நேச்சுரல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குமா, ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு எர்த் இருக்குது, அந்த எர்த்தில் இருக்க எல்லா ஆப்ஜெக்டோட நேச்சுரல் ஸ்டேட் என்னது, ரெஸ்ட். இப்போ நம்மளே வந்து நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் என்னன்னு சொல்கிறாங்க, ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. He said that a moving body naturally comes to rest without any external influence of the force. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸுன்றது என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம ஒரு ஸ்டிமியூல் பண்ணுறதா என்னது ஆக்சுவலாக ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா எல்லா பாடிஸுமே ஒரு ரெஸ்ட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் மோஷன்ஸ் ஆர் டர்ம்ட் அஸ் நேச்சுரல் மோஷன். அதாவது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரல் மோஷன், அதோட ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. He also proposed that a force, a push or pull is needed to make the bodies to move from their natural state rest and behave contrary to their own natural state called as violent motion. Force dependent. எப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது தன்னோட நேச்சுரல் மோஷன்லேருந்து ஒரு வைலண்ட் மோஷனுக்கு கன்வெர்ட் ஆகும். நேச்சுரல் மோஷன்றது என்னது, ரெஸ்ட்டு. வைலண்ட் மோஷன்றது அது மூவ் பண்ணுற ஒரு ஸ்டேட். அதுக்கு வந்து அது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். அதுக்கு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Further, he said, when 2 different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. ஒரு 2 பாடி இருக்குது, இதோட மாஸ் வந்து 1 kgன்னு வச்சுப்போம், இதோட மாஸ் வந்து 3 kgன்னு வச்சுப்போம். இது ஒரு ஹைட்லேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த மாஸ்க் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எர்த்தை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளே இருக்குது, மேலேருந்து ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து அது வரும், ஃபஸ்ட்டு தான் அதுதான் என்னது கீழே வரும். Galileo proposed the following concept about force, motion and inertia of bodies. நெக்ஸ்ட்டு கலீலியோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து வராங்க. அவங்க வந்து ஃபோர்ஸ், மோஷன், அப்புறம் இனர்ஷியா, இந்த பாடிஸோட இனர்ஷியா அதை பற்றிலாம் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அவங்க ஸ்டடி பண்ண கான்செப்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடி இன் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். எல்லா நேச்சுரல் ஸ்டேட்டுமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எர்த்லி பாடிஸ், நம்ம எர்த்தில் இருக்க எல்லா பாடிஸ்மேயோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டாக இருக்கலாம், அதை வந்து மூவே பண்ணாமல் இருக்கலாம், ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், அது ஒரு யூனிஃபார்ம் மோஷனில்
இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குமா, சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல், நான் யூனிஃபார்மாக இல்லாமல், இப்போ இங்கே ஒரு 1 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு அது வந்து 1 மீட்டர் பர் செகண்டில் தான் மூவ் ஆகும், 3 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகக்கூடாது. அப்போ வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்லி பாடிஸ் எல்லாமே. A body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்காத பட்சத்தில் அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் எப்போ ஒரு ஃபோர்ஸை நம்ம இங்கே கொடுக்குறோமோ அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் a body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. When a force is applied on body, they resist any change in their state. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பாடி வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுன்னா அதோட டேரக்ஷனில் தான் இருக்க பார்க்கும். அந்த கான்செப்ட் பேர் தான் என்னதுன்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இந்த டேரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து இப்படி போகிறதுக்கு தான் நினைக்குமே தவிர்த்து இந்த டேரக்ஷனில் அட் அ டைமில் வந்து இப்படி திரும்பிடாது. அப்போது அந்த ரெசிஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி தான் பேர் என்னது, நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் பாடி தே ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தேர் ஸ்டேட். அது வந்து எப்பயுமே எப்படி இருக்குதோ அந்த ஸ்டேட்டில் தான் இருக்க பார்க்குமே தவிர்த்து அதை ரெசிஸ்ட் பண்ணும் சேஞ்ச் ஆகிறதுக்கு. when dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ மாஸ் ஆஃப் 1 kgயோ மாஸ் ஆஃப் 3 kgயோ நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எது அதிகமாக மாஸ் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கீழே வரும். பட் இது வேக்கமில் நம்ம அப்போ பார்த்தது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாம் நம்மளுக்கு மாஸ் 1 kgயாக இருந்தாலும் சரி, மாஸ் 3 kgயாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் சரி, சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எப்படி விழுமா அட் த சேம் டைமில் தான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்டேட்டில், வேக்கம் ஸ்டேட்டில். இது ஏர் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா எது ஹெவி மாசஸாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எர்த்தை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இனர்ஷியாவோட கான்செப்ட், when you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of the body leans in a forward direction. இப்போ ஒரு பஸ்ஸில் இருக்கும், அந்த பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைப்போம். அந்த பஸ் வந்து ஃபார்வர்ட் கண்டிஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. திடீர்னு பிரேக் போடும்போது அட் அ டைமில் ஸ்டாப் ஆகும். பட் நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம பாடிக்கு தெரியாது அது ஸ்டாப் பண்ணுதுன்றதுனால. ஸோ வந்து அது என்ன பண்ணும், ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் உள்ளே இருக்க நம்மளோட பாடியும் என்ன ஆகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது நம்ம பாடி வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அது ஃபார்வர்டில் போக பார்க்கும். அதுதான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகிறதுக்கான ரீசன். அதுக்கு பேர் தான் என்னது, இனர்ஷியா. ஸோ நம்ம பாடி வந்து அந்த சடன் சேஞ்சை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா, ஃப்ரண்ட்டில் போயிட்டு இல்லை நான் ஃப்ரண்ட்டில் தான் போகிறேன், ஃப்ரண்ட்டில் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் அது போகுது இல்லையா, அதுதான் என்னது, ரெசிஸ்டிங். அந்த ரெசிஸ்டிங் பேர் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், இனர்ஷியா அப்படின்னு பார்த்தோம். அதான் கொடுத்துருக்காங்க. when you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body, நம்மளோட பாடியோட அப்பர் பார்ட் என்ன ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும் ஸ்டாப் ஆனாலுமே. similarly when the vehicle suddenly is moving forward from rest, you lean backward. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ திடீர்னு அது ஃபார்வர்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்ட்லேயே இருந்து பழகிட்டோம். ரெஸ்ட்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்வேர்ட் போவோமா. ஏன்னா இப்படி இருக்க ஸ்டேட் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரண்ட்டில் போகுது, நம்ம ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்து பழகிட்டோன்னா நம்ம பின்னாடி இருக்க அதே இடத்துல இருக்க தான் பார்ப்போம். ஸோ நம்மளோட அப்பர் பாடி என்ன ஆகும் அப்படின்னா பேக்வேர்டு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரெசிஸ்ட் தட் சேஞ்ச் இது வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகும். இது வந்து மூவிங் கண்டிஷனில் பார்த்தோம். மூவிங் கண்டிஷனில் வந்து ஃபார்வர்ட்லேயே போய்கிட்டு இருக்க பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாலுமே நம்ம அப்பர் பாடி வந்து ஃபார்வர்டில் போகும். டு ரெசிஸ்ட் தட் சேஞ்ச், அது இனர்ஷியா. இது வந்து ரெஸ்ட்டில் இருக்க பாடி வந்து திடீர்னு மூவ் ஆகும்போது நம்ம பாடி வந்து அப்பர் பாடி வந்து பேக்வேர்ட் மூவ் ஆகும். டு ரெசிஸ்ட் தட் சேஞ்ச், அதுக்கு பேர் என்னது, இனர்ஷியா. டியூ டு எனி பாடி would like to continue to be in that state of rest or state of motion. நம்மளுக்கு எந்த ஒரு பாடியாக இருந்தாலும் சரி, எர்த்லி பாடி வந்து அது எந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டோ மோஷனோ இருக்குதோ அதே இடத்துல இருக்க தான் பார்க்குறது. அந்த ரெசிஸ்டிங் கேப்பபிலிட்டி பேர் தான் என்னது, இனர்ஷியா. இனர்ஷியாவோட ஜென்ரல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, அதுக்கு வந்து எதுவும் சொல்லித்தரல. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அது வந்து ஒரு இன்ஹரண்ட் நேச்சர், எப்படி இருக்குதோ அது அதே மாதிரி தான் இருக்க பார்க்கும். டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது எப்படி இருந்ததோ அது அதே மாதிரி இருக்க தான் பார்க்கும். அது எந்த
ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோஷன் ஒரு ஃபார்வர்ட் மோஷனில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, அது அதே பிளேஸில் அந்த மோஷனை தான் ரிப்பீட் பண்ண பார்க்குமே தவிர்த்து அது அதோட மோஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நினைக்காது. அதுக்கு பேர் தான் என்னது? இனர்ஷியா. கிளாஸ் டம்ளர் அண்ட் பிளேஸ் அ ஸ்மால் கார்ட்போர்ட் ஆன் இட் as shown in the figure. Now keep a coin at the center of the cardboard, then flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and the coin falls into the gas tumbler. என்ன சொல்ல, மேலே ஒரு கார்ட்போர்ட் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே காயின் வச்சுருக்கேன். அப்போது அந்த கேஸ் டம்ளருக்குள்ளே வாட்டர் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு அந்த என்ன பண்ணுறோம், அந்த கார்ட்போர்டை எடுக்கிறோம். கார்ட்போர்டை எடுத்தோம்னா கார்ட்போர்ட் தான் மூவ் ஆகுமே தவிர்த்து அந்த மேலே இருக்க அந்த காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியாது இந்த கார்ட்போர்ட் வந்து மூவ் ஆகணும், டக்குன்னு மூவ் ஆகணுன்றதை அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண பார்க்கும் அந்த சேஞ்சை. ஸோ நம்ம டக்குன்னு அந்த கார்ட்போர்டு எடுக்கும்போது அந்த காயின் வந்து என்ன பண்ணிடும், அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்ட்போர்ட் ஃபால்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் அந்த காயின் வந்து அந்த கேஸ் டம்ளருக்குள்ளே விழுந்துரும். In activity described above, the inertia of the coin keeps it in the state of rest when the cardboard move. அந்த கார்ட்போர்டே மூவ் ஆனாலும் கூட அது வந்து என்ன பண்ண பார்க்கும், ரெசிஸ்ட் பண்ண பார்க்கும். ஸோ வந்து என்ன ஆகும், அந்த கார்ட்போர்ட் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது அந்த காயின் வந்து அதே பிளேஸில் தான் இருக்குமே தவிர அந்த கார்ட்போர்டோடய சேர்ந்து மூவ் ஆகிடாது. டக்குன்னு எடுக்கும்போது சடன் சேஞ்சுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. தென் வென் த கார்ட்போர்ட் ஹேஸ் மூவ் த காயின் ஃபால்ஸ் இன்டு த டம்ளர் டியூ டு கிராவிட்டி. அதில் வந்து என்னது, கிராவிட்டின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இடத்துல இருக்க ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே கிராவிட்டி இருக்குது. ஸோ இது இந்த சைடு போனாலுமே கூட அந்த கிராவிட்டி மோஷன் மூலமாக அது கேஸ் டம்ளருக்குள்ளே தான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இங்கே ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து அதே பிளேஸில் இருக்க பார்க்குது இல்லையா, ஸோ வந்து என்னது, அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இனர்ஷியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், அப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்னதுன்னா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பாடி எப்போயுமே ரெஸ்ட்டில் இருக்க தான் பார்க்கும். அது வந்து டக்குன்னு ஒரு சடன் சேஞ்ச் கொடுத்தோம்னா டக்குன்னு வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதுன்றது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன்றது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்னதுன்னா, ஒரு டக்குன்னு நம்ம ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதை டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸை நம்ம இங்கே கொடுத்தோன்னா அது என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ண பார்க்கும். இல்லை நான் ஃபார்வர்டில் தான் போய்கிட்டு இருந்தேன், நீ ரெசிஸ்ட் பண்ணுற அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குற ஃபோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி பேர் தான் என்னதுன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்றது அப்போ பார்த்த மாதிரி ஃபார்வர்டில் போய்கிட்டு இருக்குது, ஃபார்வர்டில் போக தான் பார்க்கும். நம்ம ஒரு ஃபோர்ஸ் சடனாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா: an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. இனர்ஷியா ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜம்பிங் கான்டெஸ்ட்லலாம் வந்து காம்படிஷன்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு அத்லெட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வேமாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பாடி சடனாக ஜம்ப் பண்ணும்போது அது இப்படி தான் ஜம்ப் பண்ணும். பட் நம்ம ஒரு ஸ்பீடில் வந்துகிட்டே இருக்கும்போது ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஆப்ளிகேஷன் ஷேப்பில் இருக்கும். அப்போது இப்படி நம்ம ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான் அங்கே வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. ஒரு மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குடிக்கிறது அதை விட ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When you make a sharp turn while driving a car, you tend to lean sideways, inertia of rest. இப்போ நம்ம ஒரு காரில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உள்ளே இங்கே உட்காந்துருக்கோம். இப்போது திடீர்னு வந்து இது இந்த டைரக்ஷனில் இருந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது நம்மளோட பாடி வந்து என்ன ஆகும், அவுட் த்ரோ பண்ணும். அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா இப்படியே போய்கிட்டு இருந்தது திடீர்னு இப்படி வளையும் போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து எப்படி ஆகும், இந்த சைடு லீன் ஆகும். கார் இந்த சைடு தான் போகுது, பட் நம்ம பாடி வந்து இப்படி லீன் ஆகும். இது இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டு இருக்க காரு இந்த சைடு டேர்ன் ஆகுது அப்படின்றப்போ நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கார் இந்த சைடு ட்ராவல் ஆகும்போது நம்மளோட பாடி இந்த சைடு வந்து என்ன ஆகும், லீன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். When you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. Inertia of rest. ஸோ நம்ம ஒரு மரத்தை ஷேக் பண்ணும்போது அது ஆல்ரெடி வந்து அந்த லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருந்திருக்கும். பட் நம்ம திடீர்னு சடன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது அந்த ஃபோர்ஸோடு சேர்ந்து போகாமல் அது அதே இதில் இருக்க பார்க்க ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இது இங்கே இருக்கு, அது இப்படி போக ட்ரை பண்ணுதுன்னா அட் அ டைமில் அந்த இடத்துல என்ன ஆகும், கட் ஆகும். ஸோ கட் ஆகி அது டிட்டாச் ஆகுதுன்றது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக இந்த இனர்ஷியா கான்செப்ட் இருக்கிறதுனால இது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்.
Then linear momentum, the impact of a force is more if the velocity and mass of the body is more. Velocity ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற அதோட மாஸ் வந்து அதிகமாக அதில் இருக்க ஃபோர்ஸுமே அதிகமாகும்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டியும் வந்து வெலாசிட்டி அந்த பாடி மூவ் ஆகிற வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட ஃபோர்ஸுமே அதில் இருக்க இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸோட இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ்ன்றது என்னது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்றது என்னது வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ அப்போ வெலாசிட்டியுமே வந்து ஃபோர்ஸுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸோட இம்பாக்டும் எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு குவான்டிஃபை த இம்பாக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி a new physical quantity known as linear momentum is defined. ஸோ அதில் அந்த ஃபோர்ஸோட இம்பேக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா ஃபோர்ஸ் வேறு, ஃபோர்ஸோட இம்பேக்ட் வேறு. அப்போ ஃபோர்ஸோட இம்பேக்டை படிக்கிறதுக்காக புதுசாக லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி. ஒரு ஃபோர்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றது படிக்கிறதுக்காக லீனியர் மொமெண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குமா, அந்த ஆப்ஜெக்டோட மாஸையும் வெலாசிட்டியை v ரெப்ரசென்ட் பண்ணுவோம். விஏயோட ப்ராடக்ட் தான் என்னது லீனியர் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த லீனியர் மொமெண்டம் இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் எந்த வெலாசிட்டியில் போதோ அதே டைரக்ஷனில் தான் வந்து லீனியர் மொமெண்டமோட டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனில் தான் லீனியர் மொமெண்டமும் இருக்கும். லீனியர் மொமெண்டம்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா அது டைரக்ஷனையுமே டிபெண்ட் பண்ணியிருக்குது இல்லையா, வந்து என்னது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி கிடையாது. அதோட டேரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வெக்டார் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் எப்படி இது பண்ணுறாங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது என்னது p is equal to m into v. இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபோர்ஸோட மேக்னிடியூடு அதோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் SI சிஸ்டம் இஸ் kg மீட்டர் பர் செகண்ட். மாஸை நம்ம மாஸோட யூனிட் என்னது kg, வெலாசிட்டியோட யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட். அப்போது இதை தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா kg மீட்டர் செகண்ட் மேலே போகும்போது செகண்ட் பவர் -1. CGS சிஸ்டமில் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டமில் கேஜிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கிராம் யூஸ் பண்ணுறோம். மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். MKS சிஸ்டம், CGS சிஸ்டம் ரெண்டு படிச்சிருப்போம் இல்லையா, மீட்டர் கிலோகிராம் செகண்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த SI யூனிட்டு. CGS சிஸ்டம்ன்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ கேஜிக்கு பதிலாக கிராமு, மீட்டருக்கு பதிலாக என்ன போடுறோம் சென்டிமீட்டர், செகண்ட் வந்து செகண்ட் தான், செகண்ட் பவர் -1. இதுதான் CGS சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ணுறது.